மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம காவியா வந்து போஸுக்கு நல்ல தண்டனை குடுத்தாங்க. அவன கோயில்ல கூட்டிட்டு போய் முருகருக்கு மாலை போட்டு நாக்குல அலகு குத்திட்டாங்க. சித்ரா கிட்டயும் ஈஸ்வரிட்டயும் சொல்றாங்க, மனுஷனால திருத்த முடியாது. தெய்வத்தால கண்டிப்பா திருத்த முடியல. அவங்க பையன் திருந்தலன்னு நெனச்சுக்காதீங்க. காலப்போக்குல கடவுளே உங்க பையன் நல்புத்தி குடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால கோவப்பட்டு சித்ரா என்ன பண்றா, என்னம்மா இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இவ பண்றது எனக்கு ஒண்ணுமே பிடிக்கவும் இல்ல, புரியவே இல்லமான்றாங்க. எல்லாம் எனக்கும் தாண்டி பிடிக்கல. நான் என்ன பண்றது தலையெழுத்து. போஸு கொஞ்ச நாள் கஷ்டப்படுறா. காலத்துக்கு எப்புட்றா உங்க பெரியப்பன்கிட்டயே நம்ம சோத்துக்கும், துணிமணிக்கும் நம்ம கஷ்டப்பட முடியும். நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஜாக்பாட்டு தான் இந்த காவியா. காவியா ஒரே பொண்ணு. அந்த சொத்தெல்லாம் உனக்கு தான்டா வந்து சேரும். அப்புறம் நம்ம ராஜா, ராணியாட்டம் வாழலாம்டா. அதனால நம்ம கஷ்டத்த பொறுத்து தான் வாழணும் அப்படின்னு சொல்றா. உங்க அப்பனும் ஒண்ணுத்துக்கும் தரவசி கிடையாது. சொத்து சேர்க்கறது. காலத்துக்கும் உங்க அண்ணங்கிட்ட கை நீட்டி அடிமையாவே இருக்கான். நம்மளும் அடிமையா தான் இருக்கோம். இதெல்லாம் மாறணும்னா நம்ம கொஞ்சம் கஷ்டத்த அனுபவிக்க தான் ஆகணும். இந்த காவியாலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாள்டான்னு சொல்லிட்டு இந்த போஸுக்கு அவங்க அம்மா சொல்றா, நல்ல புத்தி நல்லா இருடான்னு நல்லா வாழடான்னு சொல்லல. சொத்துக்காகவே இந்த காவியா கல்யாணம் பண்ணி வந்ததால அதை பத்தி பேசிட்டு இருக்கா இந்த திருந்தாத ஈஸ்வரி. இவனை எப்படியோ பணக்காரனும் பொய்யா வேஷம் போட்டு கண்டிப்பா இந்த சாவித்திரி கோட்டத்தை அடக்கிறதுக்காக தாமரைக்கு மாப்பிள்ளையா கொண்டு போகணும், பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் போட்டு இந்த ஈஸ்வரி. ஒரு பக்கம் வந்து அட்வொகேட் வந்து கால் தமிழ்ச்செல்விக்கு, என்னம்மா உங்க வீட்டுக்காரர் வந்து கேஸ் வாபஸ் வாங்க போறாரு, நீயும் 6 மாசத்துல 3 மாசம் முடிஞ்சிருச்சு, நீங்க 2 பேரும் வந்து நிலைமைக்கா பேசியிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், அதனால தான் டைம் கொடுத்துருக்காங்க கோர்ட்டும். நாளைக்கு வந்து நீ என்ன முடிவு எடுக்கிறேன் என்கிட்ட சொல்லுமா, எந்த முடிவாக இருந்தால் நல்லது, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா, நீயும் கேஸ் வாபஸ் வாங்கிடுறியா, பதில் சொல்லுமான்னு கேட்குறாங்க லேடி அட்வொகேட்டு. உடனே அவங்க என்ன பண்ண தமிழ்ச்செல்வி, இல்லை மேடம் நாளைக்கு நான் கோர்ட்டில் வந்து சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சேது சொல்கிறாரு, நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டேன் தமிழ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் முடிவு வந்து என் கூட சேர்ந்து வாழணும், இல்லை கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிடு, அதுக்கப்புறம் உனக்கு எப்போ மனசு தோணுதோ அப்போ என் கூட சேர்ந்து வாழு, அது வரைக்கும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம தனலட்சுமியும் மலருமே சொல்கிறாங்க, தமிழ் ஒரு நல்ல முடிவேடு, சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையே கிடையாது, எல்லார் வீட்லேயும் தான் பிரச்சனை இருக்குது, அதுக்குன்னு எல்லாருமா கோர்ட் கேஸ்ன்னு அழிஞ்சிட்டு இருக்காங்க, மறப்போம் மன்னிப்போம், அந்த மாதிரி யோசனை படிக்கும், உன் வாழ்க்கை உங்கள்கிட்ட தான் இருக்குது, மாமாவும் எவ்வளோ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு தனமும் சொல்கிறேன், அக்கா நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன், உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, நம்ம மலர் அக்கா சொன்ன மாதிரி மாமா சொன்ன மாதிரி தான், தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே இல்லை, ஏன் நம்ம அப்பா எடுத்துக்கோ, ஏன் நம்ம அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து நம்ம அம்மா எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார், அப்போ அம்மா கோர்ட் கேஸ் இப்படி தான் போச்சு, நம்மளாம் விட்டுட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டாக தானே இருந்தது, அப்போ கூட அப்பா எப்படி நல்லா பார்த்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு தனலட்சுமி. ஒரு ஆம்பளை என்ன பண்ணாலும் வாய் விட்டு பதில் எதுவும் பேசாத நம்ம எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அடங்கி போக முடியுமா, நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை சுய உணர்வு கிடையாதா, நீ என்ன பேசுறேன்றாங்க. எல்லாம் சரிதான் தமிழ், இருந்தாலும் வந்து காலம் சரியாக தான் எல்லாமே நல்லது நடக்கும், எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத, உனக்கும் குழந்தைக்கும் தான் சொல்கிறேன், ஆமாம் வந்து நல்லவர் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம மலர் தமிழ்கிட்ட. ஆனால் தமிழ் நாளைக்கு கோர்ட்டு போய் என்ன முடிவு எடுக்க போறா தெரியல, கேஸ் வாபஸ் வாங்குவாளா இல்லை முரண்டு பிடிச்சி நிற்பாளான்னு தெரியல மக்களே. இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வார வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.